எல்லாவற்றையும் ஏற்படுத்தி ಎಲ್ಲವನ್ನು ಏರ್ಪಡಿಸಿ எல்லா ஆராதனைகளையும் அவங்ககிட்ட கொடுத்து ಎಲ್ಲ ಆರಾಧನೆಗಳನ್ನು எல்லா முற்பிதாக்களையும் அவங்ககிட்ட கொண்டு வந்து ಎಲ್ಲ ಮೂಲ ಪಿತೃಗಳನ್ನು ಅವರಲ್ಲಿ ತಂದು எல்லா வாக்கு தத்தங்களையும் அவங்ககிட்ட கொடுத்து ಎಲ್ಲ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ಅವರು எல்லா மகிமையும் அவங்ககிட்ட கொடுத்து ಎಲ್ಲ ಮಹಿಮೆಯನ್ನು ಅವರು எல்லா தேவ ஆராதனைகளும் அவங்ககிட்ட கொடுத்து ಎಲ್ಲ ದೇವ ಆರಾಧನೆಗಳನ್ನು ಕೊಟ್ಟು கடைசியா அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம கையில சேர்த்துட்டார். ಕೊನೆಯದಾಗಿ ಎಲ್ಲವನ್ನು ತಂದು ನಮ್ಮ ಕರದಲ್ಲಿ ಕೊಟ್ಟ. பவுல் சொல்றாரு, ஏன்னா பவுலும் ஒரு யூதன் தானே. ಪೌಲನೊಬ್ಬ ಯಹೂದಿಯ ತಾನೆ. பவுல் சொல்றாரு, புறஜாதிகள் இடத்துல நடக்கிற அற்புதங்களை பாக்குறாரு. ಅಲ್ಲಿ ಅನ್ಯ ಜನರ ಮಧ್ಯೆ ನಡೆಯುವ ಅದ್ಭುತಗಳು ನೋಡ್ತಾನೆ. யூதர்கள் அல்லாதவங்களை எல்லாருமே புறஜாதிகள் வேதம் சொல்லுது. ಯಹೂದ್ಯರು ಅಲ್ಲದವರು ಎಲ್ಲ ಅನ್ಯ ಜನರೇ. அப்ப உலகத்துல நடக்கிற எல்லா அற்புதங்களையும் பவுல் பாக்குறாரு. ಲೋಕದಲ್ಲಿ ನಡೆಯುವ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಪೌಲ್ ನೋಡ್ತಾನೆ. பவுலுக்குள்ள இப்ப கேள்வி எழும்புது. ಪೌಲನೊಳಗೆ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಇದೆ. எல்லாம் எங்களுக்கு தானே வேணுமா இருக்கணும், ಎಲ್ಲ எங்களுக்கு தானே தரணுமா, ನಮಗೆ ತಾನೇ ಕೊಡೋಣ ಬೇಕಾಗಿತ್ತು. ஆனா தேவன் நம்மேல் இரக்கம் உள்ளவராய், ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಕರುಣೆ ಉಳ್ಳವನು. ಅದನ್ನು ವಿಶ್ವಾಸಿக்கிறீங்க. தேவன் நமக்கு இரக்கத்தை காமிச்சாரா? ದೇವರು ನಮಗೆ ಕರುಣೆಯನ್ನು ತೋರಿಸಿದ. வசனம் எப்படி சொல்லப்படுது பாருங்க. ವಾಕ್ಯ ಹೆಂಗೆ ಹೇಳ್ತದೆ? எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பனோ அவன் மேல் இரக்கமா இரு. ನಾನು ಯಾವನ ಮೇಲೆ ಕನಿಕರವನ್ನು ತೋರಿಸುವೆನೋ ಅವನಿಗೆ ಕನಿಕರ. எவன் மேல் உருக்கமா இருக்க சித்தமா இருப்பனோ அவன் மேல் உருக்கமா இரு. ಯಾವನಿಗೆ ಕರುಣೆಯನ್ನು ತೋರಿಸ್ತೇನೋ ಅವರಿಗೆ ಕರುಣೆ.